இப்போ துப்புரவு பணியாளர்களை வந்து தொழில் முனைவோராக்கும் திட்டம், அதில் வந்து ஏதோ ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பொதுநல வழக்கு போட்டிருந்தீங்க. அது என்ன சார் ரிசல்ட் ஆச்சு? சொல்கிறேன். இன்னும் அது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது நீதிபதி தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. அன்றைக்கி இந்த வாத பிரதிவாதங்கள்லாம் நடைபெற்றன. அன்ற நீதிமன்றத்தில் அன்று இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று கொண்டிருந்த போது அந்த அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு ரவீந்திரன் அவர்கள் என்ன பேசினார்ன்றது ரொம்ப முக்கியமாக குறிப்பிடணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அந்த பொதுநல வழக்கை நாம் தொடர்ந்தது உண்மையிலேயே பொதுநலன் சார்ந்தது. நம்முடைய ஆதங்கம் துப்புரவு தொழிலாளிகளின் பெயரை சொல்லி யாரோ சிலர் பணம் சம்பாதிக்கிறார்கள் என்பது தான் நம்ம டிசம்பர் மாதம் போட்ட அந்த வீடியோவிலையும் சொல்லியிருந்தோம், தொடர்ந்தும் பேசி கொண்டிருக்கிறோம். இப்போதும் இதற்காகத்தான் பொதுநல வழக்கை தொடுத்தோம். துப்புரவு தொழிலாளினா அவன் துப்புரவு பணிக்கு ஏன் போகிறான்? படிக்கலை இல்லையா? அந்த படிக்காத துப்புரவு தொழிலாளியை ஏமாற்றி நீங்கள்லாம் சம்பாதிக்கிறீங்க. குறிப்பாக செல்வ பெருந்தகை சம்பாதிக்கிறார், ரவிக்குமார் நாரா என்பவர் சம்பாதிக்கிறார் என்பதற்காகத்தான் நாம் இந்த விஷயத்தையே கையில் எடுத்தோம். ஸோ உண்மையான பயனாளிகள், உண்மையான துப்புரவு தொழிலாளர்களுக்கு இது கிடைக்கவில்லை. அவர்கள் பெயரை பயன்படுத்தி 2 பேர் ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணிட்டு செல்வ பெருந்தகையோட அண்ணன் பையனும் இந்த ரவிக்குமார் நாரான்றவர் சேர்ந்து ஜென்கிரீன் லாஜிஸ்டிக்ஸ்னு ஒரு கம்பெனியை ஆரம்பித்து அதில் இவங்க துட்டை சம்பாதிச்சிட்டு போகிறாங்க, பேர் தான் அவர்களுடையது என்று நாம் பொதுநல வழக்கு. உண்மையான துப்புரவு தொழிலாளிகளுக்கு இந்த வண்டி கிடைக்காம இப்போ ஜென்கிரீனுக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்கள பயனாளிகளாக சேர்த்து அவங்க இருக்காங்க. அதுதான் இதோட சிக்கல். என்னங்க சார் சிக்கல்னா 37 பேர் தான் ஒரிஜினல் பெனிஃபிஷரி, அப்படி தான் சார்? ஸோ உண்மையான பயனாளிகள், அது ஒரு குற்றச்சாட்டு. நான் வைத்த குற்றச்சாட்டில் உண்மையான பயனாளிகள் இல்லை. அதாவது துப்புரவு தொழிலில் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் குறைவு. நிறைய பேர் செல்வ பெருந்தகைக்கு நெருக்கமானவர்கள் வந்திருக்கிறார்கள், அதில் தகுதியில்லாதவர்கள் வந்திருக்கிறார்கள், வழக்கறிஞர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் சொல்லியிருந்தோம். குறிப்பாக ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், இது துப்புரவு தொழிலாளிகளுக்கான ஒரு திட்டம் இல்லையா? இதில் புத்தநேசன் என்ற பதிவு பெற்ற வழக்கறிஞர் இதில் வாகனம் பெற்றுள்ளார். அவர் சென்னை, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் பதிவு பெற்று இப்போது வழக்கறிஞராக தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர். வழக்கறிஞராக தொழில் செய்பவர்கள் வேறு தொழிலில் ஈடுபடக்கூடாது என்பது பார் கவுன்சிலோட விதி. அவர் இதில் வண்டி வாங்கியிருக்கிறார். நம்ம வீட்டில் வந்து தாக்குதல் நடத்திய அந்த வாணிஸ்ரீ விஜயகுமார் என்ற அந்த பெண்ணு, அவர் வந்து கருப்பு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வழக்கறிஞர் போல உயர்நீதிமன்றத்தில் புகைப்படம் எடுத்திருந்தார். இங்கே ஜாமீன் கேட்கும்போது இவர் சட்டக்கல்லூரி மாணவி என்று தான் கேட்டார்கள். அவர் என்ன துப்புரவு தொழில் இல்லையா? அவர் இதில் வாகனம் பெற்றிருக்கிறார். இதெல்லாம் ஊழல் என்பதைத்தான் நாம் வழக்காக தொடர்ந்துட்டோம். அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரும்போது என்ன நடக்கிறது என்றால், அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் திரு ரவீந்திரன் அவர்கள் தான் அன்று அரசு தரப்பில், மெட்ரோ வாட்டர் தரப்பில் வாதத்தை எடுத்து வைக்கிறார். சட்டத்தை தவிர மீதி எல்லாத்தையும் பேசினார். அவர் பேசும்போது மனுதாரர் மோசமானவர், அவருடைய நடத்தை என்ன என்பதை நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும், நீங்களே அவரை நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு தண்டித்திருக்கிறீர்கள் என்றதும் நீதிபதி திரு ஜே.ஆர். சுவாமிநாதன் தலையிட்டு, லுக் மிஸ்டர் ஏஏஜி, ஐ கன்விக்டட் ஹிம். அட் த சேம் டைம் ஐ குவாஷ்ட் ஹிஸ் குண்டாஸ், ஐ கேவ் ஹிம் பெயில் என்று சொல்கிறார். இல்லை நாங்கள் அதனால சொல்ல வரல, இருந்தாலும் நீங்கள் அவருடைய நடத்தையை இது பண்ண வேண்டும்னு. உடனே ஜஸ்டிஸ் லக்ஷ்மி நாராயணன், சரிங்க அவர் மோசமான ஆளுன்ட்டு நாங்கள் ஒத்துக்குறாங்க, விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே, பார்த்தீங்களா நீங்களே சொல்லிட்டீங்க அவர் மோசமான ஆளுன்னு. ஏங்க நாங்கள் அப்படி சொல்லலைங்க, நீங்கள் சொன்னதை பதிவு செய்து கொள்கிறோம் என்ன. அந்த வழக்கு நிறைவுக்கு வந்தது. நிறைவுக்கு வந்தவுடன் நீதிபதிகள் இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். எப்படியோ ஒரு விஷயம், இந்த ஏழைகளுக்கு இந்த திட்டத்தில் உண்மையிலே ஏழைகளுக்கு போய் இது கிடைக்கிறது. ஸோ மனுதாரர் மூலமாக நல்லது நடந்திருக்கிறது ஒரு வார்த்தை சொன்னோன்னே ரவீந்திரன், மனுதாரரால் இந்த நன்மை நடக்கவில்லை, நீ உங்களால் தான் இந்த நன்மை நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே ஜட்ஜஸ், சரி மனுதாரராக நடக்கலை, எங்களாலையும் நடக்கலைங்க, அந்த ரவிக்குமார் நாராயணன் இருக்கார்ல அவரால் தான் இந்த நன்மை நடந்தது என்று சொன்னார்கள். இந்த ஒரே நிமிஷம், மனுதாரரால் இந்த நன்மை நடக்கலை, உங்களால் தான் நன்மை நடந்துக்குன்னா அப்போ தீமை பண்ணுறவருக்காக தானே நீங்கள் அங்கே வாதாடுறீங்க, அதுதானே அங்கே வருது. அதாவது அந்த ரவீந்திரனோட ஆதங்கம் என்னன்னா, ஒரு வார்த்தை நம்மளை பற்றி நல்லதுன்ட்டு ஒரு வார்த்தை நீதிபதிகள் எங்கே சொல்லிவிட போகிறார்களோ என்ற அந்த பதட்டத்தை தான் நான் அதில் பார்க்கிறேன். இப்போது நம்மை பற்றி இப்படியெல்லாம் வந்து ஒரு மனுதாரரோட நடத்தையை நீங்கள் இது பண்ணணுன்ட்டு ரவீந்திரனோட நடத்தை என்ன என்பதை நம்ம பார்க்கணும்.
இந்த ரவீந்திரன் வந்து 2021 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு சீனியர் கவுன்சில் ஆகி அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரலாக கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞராக நியமனம் செய்யப்படுகிறார். 2020-21 அவர் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தா ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டுருப்பார். ப்ராக்டிஸே கிடையாது. மாறன் சகோதரர்களின் உறவினர். இதை தவிர்த்து திரு ரவீந்திரன் அவர்களுக்கு வழக்கறிஞர், நல்ல வழக்கறிஞர் என்று சொல்லிக் கொள்வதற்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. மொத்தம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் மதுரைக்கு வீரகதிரவன், மொத்தம் நான் படிக்கிறேன் பெயர்களை, திரு ஹாஜா நசீருதீன், குமரேசன், பாஸ்கரன், இந்த ரவீந்திரன், ரமன்லால், சந்திரமோகன், சுரேஷ்குமார், நீலகண்டன், முத்துக்குமார் என்று 11 கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லா வழக்கிலையும் பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் தான் போய் முதல்ல நிற்பார். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, இவர் இவ்வளோ மிகச் சிறப்பாக வாதம் செய்வார்ட்டெல்லாம் நீங்கள் நினைத்து கொள்ளாதீர்கள். அடாவடி. இவர்கிட்ட போய் ஒரு சீனியர் கவுன்சில்ஸ்னால் கொஞ்சம் டீசெண்டாக இருப்பாங்கல்ல, ஏன் கேஸை எனக்கு கொடு அப்படின்லாம் கேட்க மாட்டாங்கல்ல. இவர் இந்த அடாவடியை பண்ணுவார். அரசு சார்பில் எந்த வழக்கு வந்தாலும் இவராக போய் முன்னால் நின்று, ஏன்னா எத்தனை வழக்கு நம்ம போய் வாதாடுறோமோ அதுக்கு பைசா பே பண்ணுவாங்க. பிடிச்சிட்டா இருப்பாருங்க லியோ. இவராக போய் அப்பியரன்ஸ் சென்டர் ஆகிடுவார். நார்மலாக அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல்னால் ஒரு 10 கோர்ட் இருக்குன்னு வச்சுங்க. 10 கோர்ட்டில் 10 கேஸ் வருது. அந்த 10 கேஸ்லையும் அந்தந்த கோர்ட்டுக்குன்னு அட்வொகேட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து எங்களுக்கு அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் வேணும்ன்ட்டு நான் இப்போ படித்த இந்த 11 பேரில் ஒருவரை போய் என்கேஜ் பண்ணுவாங்க. அப்படி என்கேஜ் பண்ணால் தான் இவங்க வரணும். ஸோ நார்மலாக இவர்களாக போய் இங்கே வழக்கு, நீங்கள் சீனியர் கவுன்சில் இருக்கும்போது நீங்களாக போய் வழக்கு தேடக்கூடாது. ஆனால் இவராக போய் ஆஜராகிடுவார் எல்லாத்துலேயும். அண்டு இந்த கடந்த பிப்ரவரி 2025 வெளியிடப்பட்ட அரசாணை ஒன்றில் திரு ரவீந்திரன் இருக்கும் அரசு கூடுதல் வழக்கறிஞர்களில் சீனியாரிட்டியில் ஆறாவதாக உயர்த்தப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த அரசாணையில் இவருக்கென்று கூடுதல் பொறுப்பு ஒதுக்கப்படுகிறது. அந்த கூடுதல் பொறுப்பு என்னவென்று கேட்டீர்கள் என்றால், அரசுக்கும் நீதித்துறைக்கும் இடையே அந்த ஒருங்கிணைப்பை செய்யக்கூடிய பணி திரு ரவீந்திரனிடம் ஒப்படைக்கப்படுகிறதுன்னு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அரசாணை வெளியிடப்பட்டதிலிருந்து ரவீந்திரனோட நடவடிக்கையே ரொம்ப ஆணவத்தோடு இருக்கிறது என்று வழக்கறிஞர்கள் தெரிவிக்கிறார்கள். இவர் நான் ஏற்கனவே சொன்னேன். இன்னொன்று அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னா, இந்த பரிந்துரை அண்ட் திரு ரவீந்திரன் வந்து will act as a coordinator between judiciary and the government அப்படின்றதுல, this order has been issued based on the recommendation by Advocate General Mr. P.S. ராமன். P.S. ராமன் காலமாக மாறன் சகோதரர்களின் குடும்ப உறுப்பினர் போன்றவர். அது எதுன்னா, அந்த சென்னை கிரிக்கெட் கிளப் இருக்குல்ல, மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் இருக்குல்ல, அந்த கிளப்பிலேருந்து இவர்கள் எல்லாம் நண்பர்கள். ஏன் வந்து P.S. ராமனை அரசு தேர்ந்தெடுக்கிறது என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீதிமன்றத்தில் எந்த பொய்யை வேண்டுமானாலும் சொல்லுவார். நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன், சொல்லுங்க. பீட்டர் கேஸில் அவர் தான் வந்து பீட்டருக்கு ஆதரவாக இருந்து அதுக்கப்புறம் பீட்டர் வாபஸ் வாங்குறதுக்கும் இவர் தான் வேலை செஞ்சார். அண்ட் 2006 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முதலில் அரசு தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டவர் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் மற்றும் முன்னாள் MP மூத்த வழக்கறிஞர் திரு விடுதலையை நீக்கிட்டு 2006 மாறன் சகோதரர்களின் அழுத்தத்தால் P.S. ராமன் தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார். அப்போது கேரளாவில் லாட்ரி மார்ட்டினுக்கு எதிராக கேரள அரசு தொடுத்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரலாக இருந்துட்டு இங்கேருந்து கேரளாவுக்கு போய் மார்ட்டினுக்காக இவர் அப்பியர் ஆகி வாதாடினவர் தான் P.S. ராமன். கேரள முதல்வர் அப்போ அச்சுதானந்தன் நினைக்கிறேன். கேரள முதல்வர் தமிழக அரசுக்கு கடிதம் எழுதிட்டார். நாங்கள் ஒரு கேஸ் போடுறோம், உங்கள் அரசு தலைமை வழக்கறிஞர் வந்து இதுக்கு வாதாடினார்னு சொன்னோன்னே இவர் கலைஞர் பதில் எழுதி தவறு என்று ஒப்புக்கொண்டார். அது வந்து இன்னொரு கவர்மெண்ட் எக்ஸாக்ட்லி. ஸோ குறிப்பிடாமல் மிலாட் இன் 1987 4 SCC பேஜ் நம்பர் 545 இந்த மாதிரி சொல்லியிருக்குன்னு கூசாமல் அடிப்பார். எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே இருக்காது. இது இவரது திறமை. இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததும் அரசு தலைமை வழக்கறிஞராக இருந்தவர் திமுகவின் முன்னாள் MP திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக வெட்டுப்பட்ட திரு சண்முக சுந்தரம். அவரை மாற்றிட்டு ஸ்டாலின் இவரை நியமித்தார். இவரை நியமித்ததோடு இல்லாமல்
ஔவை சண்முகம் என்ற புகழ்பெற்ற நாடக கலைஞரின் பெயரில் வைக்கப்பட்டிருந்த அந்த ஔவை சண்முகம் சாலையை இவங்க அப்பா பேருக்கு மாத்துறாரு ஸ்டாலின். இவரும் மாறனோட ஆளுன்னு சொல்லிட்டேன். அவருடைய பரிந்துரையில் தான் இந்த ரவீந்திரன் இந்த ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறார்கள். கடந்த பிப்ரவரி மாதம் சென்னை உயர்நீதிமன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு 700 வழக்கறிஞர்கள் கையொப்பமிட்டு பிரதமருக்கு ஒரு புகார் கடிதத்தை அனுப்புகிறார்கள். அது ஒரு நீதிபதியை பற்றிய புகார். அதனால் நான் அந்த நீதிபதியை பற்றிய புகாருக்குள் செல்ல விரும்பவில்லை. அந்த நீதிபதியை பற்றிய புகார், ஒரு நீதிபதி பற்றின புகார், அது பிரதமருக்கு 700 வழக்கறிஞர்கள் கையெழுத்திட்டிருக்காங்க. ஒவ்வொரு வழக்கறிஞரும் அவங்களோட என்ரோல்மெண்ட் நம்பரு, ஃபோன் நம்பரு, சேம்பர் நம்பரு எல்லாம் போட்டிருக்காங்க. மொட்டை கடிதாசி கிடையாது. இது 700 அட்வொகேட்ஸ் இதில் சைன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அது ஒரு நீதிபதியை பற்றிய புகார். நான் அதுக்குள்ளே போக விரும்பல. சோன்சோ ஜட்ஜுன்னு அந்த ஜட்ஜு பேரை சொல்லிவிட்டு, is closely associated with senior advocate J. Ravindran, who is the additional advocate general of Tamil Nadu and a close relative of Dayanidhi Maran MP, who is a close relative of Chief Minister M.K. Stalin. Sensitive and important portfolios are being allotted to judges only in consultation with J. Ravindran. எந்த நீதிபதி எந்த தன்மையான வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என்பதை ரவீந்திரன் தான் ஆலோசனை சொல்கிறாரு. In consultation with J. Ravindran, who is a DMK appointee and an ardent critic of central government in DMK lines. J. Ravindran is canvassing the candidature of one lady advocate, his junior, named Miss Sneha, for her elevation as the judge of Madras High Court. Madras High Court judge ஆகணுன்றதுக்காக அவங்க ஜூனியருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. Recently, advocate Srimati Sneha had arranged for the inauguration of a program by name Rejuvenation for the judges and court staff, and the same was organized with the help of Health Secretary Ravindran. அப்படின்ட்டு இன்னும் நிறைய அலிகேஷன்ஸ்லாம் வருது. இந்த ரவீந்திரன் இந்த ரவீந்திரனோட தூண்டுதலில் தான், அதாவது கிருஷ்ணசாமி அவர்கள், டாக்டர் கிருஷ்ணசாமி அன்னைக்கு இந்த ஒரு நீதிபதிகள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல்கள் பற்றி பேசியதை நம்ம அன்னைக்கு பேசணும். சாதி ரீதியான தாக்குதல்கள் நடைபெறுகிறது என்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த ராணிப்பேட்டை சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த தெய்வ செயல் என்ற நபருக்கு கொடுத்த அந்த நீதிபதியின் தாயார் முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏன்னு சொன்னோம். அந்த செய்தியை ஊடகங்கள் வெளியிட்ட போது எந்த இடத்துலையும் அந்த நீதிபதியோட படம் இடைபெறவில்லை. ஆனால் இந்த பல்கலைக்கழக தொடர்பான அந்த சட்டத்திற்கு நீதிபதிகள் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் திரு லட்சுமி நாராயணன் ஆகியோர் இந்த சட்டத்திற்கு தடை விதித்ததன் காரணமாக இந்த செய்தியை வெளியிட்ட எல்லா ஊடகங்களும் அவர்களுடைய படங்களை போட்டிருந்தன. அது சாதி ரீதியான தாக்குதல்ன்றதை நம்ம பார்க்க முடியுது. வெளிப்படையாக இந்த 2 நீதிபதிகள் மீது சாதி ரீதியான தாக்குதலை வழக்கறிஞர்களே முன்னெடுக்கிறார்கள். இதன் பின்னணியில் ரவீந்திரன் இருக்கிறார். இந்த பெட்டிஷனில் இந்த கம்ப்ளைண்ட்டை நான் சொன்னேன். வழக்கறிஞர்களே இதன் பின்னணியில் இருக்கிறார்கள். அதுவும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கக்கூடிய திரு முத்து என்பவர் வெளிப்படையாக இந்த 2 நீதிபதிகளின் படத்தை போட்டு சாதி ரீதியான தாக்குதலை முகநூலில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். நம்ம இந்த ஃபுட்டேஜ் இருக்கு, போடுங்க. பெரியார் திராவிட கழகமாக ஏதோ ஒரு அமைப்பு, நீதிபதிகள் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் திரு லட்சுமி நாராயணன் ஆகியோருக்கு அளித்த அந்த தீர்ப்புக்கு எதிராக கோவையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுது. கண்டன ஆர்ப்பாட்டம் திடீர்னு 10 பேர் கூடி நடத்துகிற ஆர்ப்பாட்டம் இல்லை, ஆர்கனைஸ் பண்ணி பேனர்லாம் அடிச்சுட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. இதுக்கு காவல்துறை எப்படி அனுமதி அளிக்கிறது? ஆக்சுவலாக ஒரு தீர்ப்புக்கு எதிராக நம்ம எதனா சொல்லலாம், நீதிமன்றத்தை பற்றி ஜென்ரலாக சொல்லுவாங்க. பட் பர்டிகுலராக ஒரு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. நீங்கள் வெளிப்படையாக உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. இந்த நீதிபதிகள் இருவரும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்ததுனால இப்படி திமுக அரசுக்கு எதிராக தீர்ப்பு அளித்திருக்கின்றனன்றதானே நீங்கள் கன்வே பண்ணுற மீனிங்கு. இது எவ்வளோ சிக்கல்ன்றது யோசிச்சு பாருங்கள். அந்த நீதிபதிகள் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள். தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பு அளித்து இவர் தலித் அதனால தான் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னால் அது சட்டப்படி அஃபென்ஸா இல்லையா? அது அஃபென்ஸ். அப்போ இதை மட்டும் எப்படி செய்கிறீங்க? இதுனா நீங்கள் செய்யலாம் இல்லை, அவர்களுக்கு எது தோதாக இருக்கிறதோ அதை அப்போ நீங்கள் சாதி கேடயமாக தானே பயன்படுத்துறீங்க. அப்போ எந்த நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தோ அதை புகழ்வாங்க. கொஞ்சம் நீ இதை ரிவர்ஸில் திங்க் பண்ணி பாருங்க. ஒரு நீதிபதி தலித்துப்பா,
இந்த சாதியை சேர்ந்ததுனால தான் அவர் இப்படி தீர்ப்பளித்தார், நீ பேச முடியுமா? அப்போ இந்த 2 நீதிபதிகள் மட்டும் பிராமண சமுதாயத்தை சேர்ந்ததுனால தான் இப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க, எப்படி தைரியமாக நீங்கள் பொது வெளியில் பேச முடியுது? இது நீதிமன்றத்தை மிரட்டுற வேலையா இல்லையா? வீரமணி அறிக்கை விட்டு தான் ஞாபகம் பார்த்தீங்களா? பார்த்தேன். எந்த தீர்ப்புக்கும் வராதவர். எல்லா சாதியும் நீங்கள் சமமாக தானே பார்க்கணும். ஒரு சாதி மட்டும் அடிக்கிறீங்க உங்கள் இஷ்டத்துக்கு. அப்போ இவங்க 2 பேரும் இதே ரவீந்திரன் இவர் திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை வைத்து இந்த ப்ராக்டிஸ் இல்லாமல் இருந்த காலகட்டங்களில் அப்போ லெக்சர் நடத்துகிறார். இவர் எப்படி இருக்கிறார்கள் பாருங்கள். அன்னைக்கு இந்த நம்ம மேட்டர்லேயும் ஆர்குமெண்ட் நடந்தப்போ சட்டத்தை தவிர எல்லாத்தையும் பேசுகிறார் இவர். இருங்க மேலாட்ட எடுக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்க இப்போ நீங்கள், அதனால கொஞ்சம் கூலாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே ஜட்ஜு, இது ஹாட் வாட்டரியா? ஆமாப்பா. ஆக்சுவலாக அந்த 2 ஃபன்னாக தான் இருக்கும். வில்சன் எப்பயே எதுக்கு சிரிங்கப்பா சரிங்க அப்படின்னாங்க. வில்சனோட ஆர்குமெண்ட் பார்த்தீங்களா அன்னைக்கு இந்த பெஞ்சில் தான், ஞாபகம் இருக்கா? தேர் ஜட்ஜஸ். ஏன் உங்களுக்கு சாதி சாயம் பூசுறீங்க? அப்போ உங்களுக்கு வசதியாக தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அவங்க நல்ல ஜட்ஜு, சாதியை பற்றி பேச மாட்டீங்க. உங்களுக்கு எகென்ஸ்டாக தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா சாதியை வச்சு பேசுவீங்க, அப்படி தானே? அண்ட் போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்குது ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு. எங்கேயாவது நடக்குமாயா அது? எவ்வளோ துணிச்சல் வந்துருச்சு பாருங்க உங்களுக்கு. அட்டாவடி. கிருஷ்ணசாமி மட்டும்தான் கரெக்டாக இதுக்கு அறிக்கை கொடுத்துருந்தாரு. உங்களுக்கு வசதி இதை காலங்காலமாக திமுக செஞ்சுட்டு இருந்துச்சுன்னு சொல்லி தான் அந்த அறிக்கையில் பார்த்தீங்களா? இதை ஒரு வழக்கமாகவே கொண்டிருக்கிறதுன்னு. இதை நீதிமன்றம் தான் பார்த்து நடவடிக்கை எடுக்கணும், சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். அது வீட்டில் வந்து சாக்கடையை ஊற்றும் போதேங்க சார், துப்புரவு தொழிலாளர்கள்லாம் வெளியே வந்து சொன்னாங்க, சவுக்கு சங்கர் அவர்கள் சொன்னது உண்மை, உண்மையான பயனாளர்களுக்கு இந்த வண்டி போய் சேரலை அப்படின்ற ஒரு விஷயத்தையே பதிவு பண்ணியிருந்தாங்க. அது வரைக்கும் வந்து துப்புரவு தொழிலாளர்களை சவுக்கு சங்கர் ரொம்ப தப்பாக பேசிட்டாரு அப்படின்றது பரவிட்டு இருந்தது. அவங்க பேசினதுக்கப்புறம் தான் அமைதியாச்சு சோஷியல் மீடியா. அதற்காக தானே வழக்கு தொடுத்திருக்கோம். இப்போது நீதிமன்றம் உண்மையான பயனாளர்களுக்கு இந்த திட்டம் போய் சேர வேண்டும் என்பதை உறுதி செய்யும் என்று நான் மனவார நம்புகிறேன். அவங்களும் அந்த விசாரணை சமயத்திலே மீண்டும் 2 நீதிபதிகளும் சொன்னது என்னன்னா, இது அற்புதமான திட்டம், பயனாளர்களுக்கு போய் சேருதான்னு பாருங்க. பயனாளர்கள் எல்லாரையும் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை தொடங்கணும்னு தான் உங்கள் ஸ்கீமில் இருக்குது. ரவிக்குமார் நாராவும் செல்வப்பிறந்தைய அண்ணன் பையனும் சேர்ந்து நிறுவனத்தை தொடங்கினா பயனாளர்கள் எப்படியா தொழிலதிபர்கள் ஆவாங்க? தலித்துகளை தொழிலதிபர்கள் ஆக்குறான்னு தானே இன்றைக்கி ஸ்கீம் கொடுத்தீங்க. இதில் தலித்துகள் எங்கே? இந்த கம்பெனியில் தலித்துகள் எங்கே? அதில் கூட வந்து சொன்னாங்க, ஏன் வந்து அந்த 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 நிறுவனத்துக்கு மட்டும் அமௌண்ட் அதிகமாக போயிருக்கு, பெனிஃபிஷரி கம்மியாக வந்திருக்கு. 60,000 ரூபா வந்திருக்குன்னா 20,000 ரூபாய் பெனிஃபிஷரி, அந்த பெனிஃபிஷரிக்கு போயிட்டு 40,000 ரூபாய் இந்த கம்பெனி எடுத்துக்குது. அண்ட் அதில் அந்த அதை யார் டிசைட் பண்ணுறான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார், யார் டிசைட் பண்ணுறா? அவன் பெனிஃபிஷரி தான் டிசைட் பண்ணணும். அப்போ பெனிஃபிஷரிஸ் கம்பெனியில் ஷேர் ஹோல்டராக இருந்தால் தானே நீங்கள் டிசைட் பண்ண முடியும். பெனிஃபிஷரிக்கும் கம்பெனிக்கும் சம்மந்தமே இல்லைன்னா இதில் ரியாலிட்டி என்னன்றது யோசிச்சு பாருங்க இல்லையோ. நான் வந்து அந்த ஸ்கீமில் இன்வால்வ் ஆன நபர்களிடம் பேசிய போது சொல்கிறாங்க, சார் காலில் செருப்பு கூட இல்லாமல் வருவான் சார், மதியம் 3 மணிக்கு மேலே மீட்டிங் வச்சா ஒருத்தனும் வரமாட்டான் சார், என்னென்னா எல்லாம் குடிய போயிடுவான் சார். அப்புறம் என்னங்க பண்ணீங்கன்னா, சார் இவங்க இப்படி இருக்காங்கன்னு நம்பி தான் சார் நாரா இவங்கள வச்சு சம்பாதிக்கலான்னு வேலை பார்த்தாரு. இல்லை சார், அதை கொஞ்சம் கிளியராக சொல்லிவிடுவோம். வீட்டில் வந்து சாக்கடை ஊற்றுனேன் சார், 1 மாதம் அப்படி ஒரு ஸ்மெல்லு, நல்லா டீப் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கூட ஒரு ஸ்மெல்லு. அப்போலாம் என் மனசு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா, இதுக்குள்ளே டெய்லி இறங்குறவங்க அவங்க எவ்வளோ பாவம். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்க அம்மா இதில் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க, இவங்களாம் ரொம்ப சீக்கிரமாகவே இறந்துடுறாங்களாம். ஒரு குறிப்பிட்ட அவங்க அந்த ஓய்வூதியம் கொடுக்குற இடத்துல அவங்க இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நிறைய பேர் வரதே இல்லையா, லங்ஸ் எஃபெக்ட் ஆகும் சார், ரொம்ப சீக்கிரமாக லங்ஸ் எஃபெக்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு நீ அன்னைக்கு அந்த அட்டாக் நடந்தப்போ வீட்டுக்கு வந்தோன்னு உங்களுக்கு தோட் இன்ஃபெக்ஷன் ஆச்சா? ஸ்கின் வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆச்சா? நான் வெளில அதில் வேலை செய்கிறான் அவன் பேரை சொல்லி திருடுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கேவலமான இருப்பீங்க. இது சார் அப்போ குடிக்காமல் அவங்களால இறங்க முடியாது. பிணவரையில வேலை செய்யறவங்க குடிக்காம இருக்க முடியாதுமா. நம்ம தப்பான கண்ணோட்டத்துல சொல்லல. நம்ம இல்ல ஆக்சுவலா அந்த ஸ்மெல்லு லைக் இன்னொரு நாளைக்கு குடிச்சா வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்போ நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்களா, அவங்க குடிச்சிட்டு தான் போய். ஆமா, அந்த உடற்கூறு எப்படி இருக்கும் உடல் தெரியும்ல. அந்த உடற்கூறு ஆய்வு செய்கிற அந்த மருத்துவர் இருக்கார்ல, மருத்துவர் இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இதை கட் பண்ணுன்னு தான் சொல்லுவார். அவர் பண்ண மாட்டார், அதுக்குன்னு தொழிலாளி இருப்பான். இன்னொன்று கட் பண்ணி முடிச்சு சாம்பிள்ஸ்லாம் எடுத்து முடிச்சோன்னா உடலை தைக்கணும்ல, முடியுமா நம்மளால்? அதெல்லாம் அலௌடு. அது அப்படி தான் அவங்களை இழிவுபடுத்தணும். இன்னொன்று கவர்மெண்ட்டே சாராயம் விற்கிது, இது என்ன குடிச்சா இழிவா?
இது நம்மளை பண்ணணுன்ட்டு அருண் சும்மா இருக்க முடியல. நல்ல சான்ஸு செல்வம் நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவர்கள் சேர்ந்து செய்தது தெரியாதா? அந்த துப்புரவு தொழிலாளர்கள் நமக்கு ஆதரவாக மெட்ரோ வாட்டரில் தற்காலிக தொழிலாளர்கள் அன்றைக்கி பேசலையா? அவர்களுக்கு தெரியும் நம்ம யாருக்காக பேசியிருக்கோம். இன்றைக்கி நம்ம வழக்கு போட்டதுனால உண்மையான பயனாளிகளுக்கு இது சென்று சேரப்போகிறது. இதற்காக தானே போட்டோம். ஏன்னா வாணிஸ்ரீ துப்புரவு தொழிலை செஞ்சுக்கிது. இல்லை, திரு ரவீந்திரன் அவர்கள் வந்து சொல்கிறாரு, மனுதாரரால் நன்மை விளையலைன்னா உங்களால் நன்மை விளையுதுன்னு அந்த கிரெடிட்டை நீதிபதிகள் எடுத்துக்க சொல்கிறாருன்னா, நீங்கள் வாதிடுறதே அந்த உங்களுக்கு தான். அவரே அதை ஒத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி தானே அதை புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல இது வந்துடக்கூடாது. இவரோட யோகியதை படிச்சேன் இல்லை, இப்போ ப்ராக்டிஸே இல்லாத வக்கீல். திமுக கவர்மெண்ட் இல்லைன்னா ஒரு ப்ரீஃப் வராது. இவங்க லட்சணம் இதுதான். நீதிபதிகளை போய் மிரட்டுறது, அடாவடி பண்ணுறது. யோசிப்பாங்கல்ல, இப்போ நம்ம பேசிடுறோம், நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கிறோம். நீதிபதிகள் எப்படி டிஃபெண்ட் பண்ணிக்குவாங்க? அவங்கள போய் தனியாக பேட்டியும் கொடுக்க முடியாது, எங்கே கொடுக்க முடியும், ப்ரெஸ் மீட் கொடுக்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் நல்ல மனசாட்சியோடு சொல்லுங்கள். அந்த 2 நீதிபதிகளும் சாதியின் காரணமாக இந்த தீர்ப்பு கொடுத்தாங்க. திமுக கவர்மெண்ட் மேலே எரிச்சலோடு கொடுத்தாங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த சட்டத்தை இயற்றுறதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை. யூஜிசி அவங்க கிட்ட இருந்தா மானியம். யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்லேருந்து நடக்கிறது. யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட். பவர் இல்லாமல் இருக்கீங்கன்னு லா எனாக்ட் பண்ணிக்கீங்கன்னு ஸ்டே பண்ணனா ஜாதியை சொல்கிறீங்க. சரிங்க சார், இந்த அரசியல் அரட்டில் பல்வேறு விஷயங்கள், நீதிமன்றம், ED கேஸு, திமுக அதிமுக நிறைய கவர் பண்ணிட்டோம். அடுத்த அரசியல் அரட்டில் நிறைய புது அப்டேட் வரும்னு நான் நினைக்கிறேன். வரும். ஸோ தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றி உங்கள் கருத்துக்கு. நன்றி.